பாஸ் காப்பாத்துங்க பாஸ். பாஸ் காப்பாத்துங்க பாஸ். பாஸ். என்ன ஒரே சத்தமா இருக்கு. இன்னத்துக்கு சாப்க்கு வேற கத்திட்டே இருக்கான்னு தெரியலையே. டேய் சின்சான் எழுந்தர்றா. டேய் சின்சான் எழுந்தர்றா. டேய் சாப் வேற கத்திட்டே இருக்கான்டா. எழுந்தர்றா டேய் சின்சானே. டேய் முட்டைகோஸ் தலையா எழுந்தர்றா. அந்த சாப் கத்தானா ஏனடா எப்படா வேணும்னா நீயே போய் பாடுறானு தூக்க வருஷே. அடங்கொய்யால முட்டைகோஸ் தலையா. இன்னேத்திக்கு என்ன மட்டும் தனியா போய் பார்க்க சொல்றியா? சரி பரவாயில்ல. இந்த சாப்பு வேற ஏன் இன்னேத்திக்கு தனியா கத்திட்டு இருக்கான்னு வேற தெரியலையே. இவனால என் தூக்கம் போச்சு. டேய் சாப்பே இன்னேத்திக்கு தூங்காம என் தூக்கத்தை வேற கெடுத்துட்டியாடா. அந்த முட்டைகோஸ் தலையை மட்டும் நல்லா ஜாலியா தூங்குறான். சரி என்ன ஆச்சு போய் பார்ப்போம். சாப் டேய் சாப் என்ன இப்போ ஒரு சவுண்டும் காணும். இன்னும் அங்கே ஒரு பிளட்டா இருக்கு. இன்னும் இங்கே இவ்வளோ ரத்தம் இருக்கு. சாப்பே டேய் சாப் என்னடா ஆச்சு? அச்சோ சாப் என்னாச்சு உனக்கு? என்னடா இது ஒரே ரத்தமா இருக்கு. சாப் என்னாச்சு உனக்கு? எழுந்துடுறா. டேய் சாப்பே எழுந்துடுறா. டேய் சாப் உன்னை யார் என்னடா பண்ணது? எழுந்துடுறா. அச்சோ ஒரே ரத்தமா இருக்கு. டேய் சாப் என்ன நடக்குது இங்க? எழுந்துடுறா. டேய் என்னாச்சு சாப்? அச்சோ என்னது இது? ஒரே மேலே வேற ஒரு மாதிரி வினோதமாக சவுண்டு கேட்குது வெளியில. இருறா சாப் என்ன மேலே போய் பார்த்துட்டு வந்து உன்னை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்னும் வெளியில் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி வினோதமாக சத்தம் கேட்குது. இன்னும் இங்கே யாருமே காணோம். ஆனால் சத்தம் மட்டும் வினோதமாக கேட்குது. யாருமே இல்லை. இன்னும் இங்கே ஏதோ ஒரு கார் வருது. இல்லை காரில் இருந்தெல்லாம் சத்தம் வரல. வீட்டு மேலே இருந்ததான் சத்தம் வருது. வீட்டு மேலே போய் பார்ப்போம். என்ன நடக்குதுன்னே புரியலையே. அந்த முட்டைக்கோஸ் தலைவர் ஏந்து வாடானா வரமாட்டேன்ட்டான். இங்கே என்ன நடக்குது? என் சாப்பை இன்னும் யார் என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே. இன்னும் இங்கே தான் சத்தம் கேட்குது. ஆனால் யாரையும் ஆளை காணோம். யாராவது இருக்கீங்களா? இன்னும் யாரையுமே காணோம். பயமாக இருக்கு. ஏய் யாராவது இருக்கீங்களா? ஹலோ யாரு? இப்போ யாரும் சிரிச்சாங்க. என்னமோ மின்னல் மாதிரி அடிச்சுது. யாருங்க? யாரு? ஆமா ஆமா. ஐயோ அப்பா அம்மா காப்பாத்துக்க. ஐயோ அம்மா. ஐயோ யாரு என்ன இப்படி இருக்கிறா? என்கிட்ட மாட்டிக்கிட்ட செத்துப்போ. ஐயோ அம்மா சின்சான் காப்பாத்து. The next morning. இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலையே. இந்த லைட்டு வேற இந்த மாம்சப்பாயை தேவையில்லாம எழுப்பிட்டான். இன்னும் காலையில் நம்ம வீட்டு முன்னாடி இந்த கோழிங்க வேற வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படி ஓரம் போய் தொலை. ஆமாம் இந்த மாம்சப்பாயை நைட்டு ஏந்து போய் பார்க்குறேன்னு போனால் ஆளையே காணோம். ஒரு வேளை சாப்பிட சேர்ந்து ஒன்றா தூங்கிட்டானோ? தூங்கியிருந்தாலும் தூங்கியிருப்பான். நாயோட தான் சேரும். இன்னும் இனத்தோடு சேர்ந்து விட்டது. சரி போய் அந்த தூங்க அழகையாவது பார்ப்போம் ரெண்டு பேரும். என்னாச்சுங்க? சாப்பே சாப் எழுங்கறா. டே சாப் என்னாச்சு? என்ன சாப்பு சுத்தி இவ்வளோ பிளட்டா இருக்கு? டே சாப் உனக்கு என்ன ஆச்சு? அப்ப நம்ம மாம்சே மேலே போய் பார்ப்போம். மாம்ஸ் டேய் ஜேஜேக்கு மாமு எங்கடா இருக்க? லூசு பையலே எங்க போய் தொலைஞ்சான்னு வேற தெரியுது. டேய் மாம்சே கார்லாம் கூட இங்கதான் இருக்கு. அப்ப மாம்ஸ் எங்க போனா? எதுக்கும் மேலே போய் பார்ப்போம். நம்ம மேலதான் சவுண்டு கேக்குது. மேலதான் ஒருவனை இருக்கானோ? இன்னும் யாரோ நம்ம பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்க சவுண்டு வேற கேக்குது. எந்த பக்கம்? இந்த பக்கம் தான் கேட்கற மாதிரி இருக்கு. மாம்சே கேக்குதா? டேய் மாம்சே டேய் திருப்பூரிக்கி எங்கடா இருக்க? என்ன நடக்குது? ஒருவேளை நம்மள என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கானுங்களா? டேய் மாம்சே இன்னும் இங்கேயும் ஒரே ரத்தமா இருக்கு. இங்க இருந்து ஒரு ரத்தம் இவ்வளோ தொலைவுக்கு போயிருக்கு. டேய் மாம்சே தோவா இருக்கா என் மாம்சே? ஏய் மாம்சே என்னடா ஆச்சு உனக்கு? இவ்வளோ ரத்தமா இருக்கு உங்களை சுத்தி. ஏய் மாம்சே என்னடா ஆச்சு? சின்சான் நைட் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்தது. ஜாப்ப என்ன ஆனான்னு தெரியல. என்னால முடியல. என்னை காப்பாத்து. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா செத்துருவன் போல. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. அந்த மான்ஸ்டரால இப்ப என்னால சுத்தமா எந்திரிக்க முடியல. சின்சான் ஃபோன் பண்றா. பார்த்துட்டே இருக்காதரா. டேய் என்ன மாம்சே சொல்ற? மான்ஸ்டர் வந்ததா? பச்சை கலர்ல இருந்ததா? என்ன மாம்சே சொல்ற? ஓ அப்ப இதுக்குதான் நைட்டு என்னை எழுப்பினியா? சாப் கத்திட்டே இருக்கானே. அப்ப அந்த சாப்பையும் அந்த மான்ஸ்டர் தான் அந்த மாதிரி பண்ணிச்சா? அச்சோ அடே முட்டைகோஸ் தலையா. நான் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். அச்சோ நின்றுட்டு இருக்கேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. என்னை விட சாப்பு கண்டிப்பா ரொம்ப சீரியஸா இருப்பான். சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு பண்றா. சரி இரு புலம்பிட்டே இருக்காத ஃபோன் பண்றேன். ஹலோ ஆம்புலன்ஸ்
இங்க லாஸ் வேகாஸ் மலை மேல இருக்க ஜேஜிடி ஹவுஸாண்டா வாங்க. டேய் மாம்சே, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிடுறேன், கவலைப்பா. A few moments later. தம்பி சின்ன பையனா, இந்த ஜேஜிடி என்றவருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் ஆகிருக்கு. அதனால் இப்பாட்டிக்கு இவனை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு டாகி சாப் அவன் ரொம்ப பயணம் சீரியஸாக இருக்கா. அவனையும் இங்கே வச்சு என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. நான் 2 பேரையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்பா. சரியா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இவங்களை பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேஜிடியை காப்பாற்றிடலாம், ஆனால் சாப்பை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்பா தம்பி. அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன். இருந்தாலும் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர் எனக்கு எப்படியாவது சாப்பியை சீக்கிரமா எப்படியும் காப்பாற்றி கொடுங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி இந்த மாம்சையை சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்து. மாம்சே, கவலைப்படாத, உனக்காக நான் கண்டிப்பாக இந்த மான்ஸ்டரை பழி வாங்கியே தீருவேன். என் சாப்பியோ மாம்சி இப்படி பண்ண அந்த மான்ஸ்டரை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு போய் இருக்கு அந்த மான்ஸ்டருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மான்ஸ்டர் ஊருக்குள்ளே தான் இருக்கணும். மாம்சே, கவலைப்படாத சாப். உங்கள் 2 பேரும் இப்படி பண்ணதுக்காகவே அந்த மான்ஸ்டரை இன்னைக்கு நான் சுட்டு கொன்ன போகிறேன். இன்னைக்கு அந்த மான்ஸ்டருக்கு இருக்கு. ஆமாம், இந்த ஊரை காப்பாற்றுறேன்னு சுற்றிட்டு இருக்க இந்த அவெஞ்சர்ஸ் என்ன பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்கானுங்க வேறு தெரியல. இந்த மான்ஸ்டர் ஊருக்குள்ளே வர வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அவெஞ்சர்ஸ்லாம்? முதல்ல மான்ஸ்டரை பார்ப்போம், அப்புறமேட்டு இந்த அவெஞ்சர்ஸுக்கு வச்சுப்போம். மாம்சே, கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடுவேன். ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த மான்ஸ்டரை பழி வாங்க ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால் ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மான்ஸ்டர் எங்கே இருக்க? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் மாம்சை இப்படி பண்ணிட்டால. ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டேன், அங்கே தான் இருக்கு அந்த மான்ஸ்டர். இன்னும் இந்த மான்ஸ்டருக்கு பார்க்க அழுக்கு மாரி பச்சை கலரில் இருக்குது. நான் நினச்சதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கே. இன்னும் எப்படி இருக்குது? ஆக்டோபஸ் மண்டே மாதிரி இருக்குது. இதுதான் என் மாம்சையும் சாப்பியும் கொன்னதா? இந்த ஊரைய அழிக்க போறேன். இந்த ஊரையில இருக்க யாரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாரையும் தூக்கி போட்டு அடிச்சு காலி பண்ண போறது, ஊரை சர்வநாசமாக்கிடுவேன். ஓ நோ, ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், இந்த மான்ஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் நினச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கன்னை வச்சு அடிக்க முடியுமா தெரியல. முதல்ல இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக நான் ஹைட்டான இடத்துக்கு போவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம சேஃபாக இருக்க முடியும். அங்கே கார் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்கு. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் சேஃபாக இருக்கும். முதல்ல அவெஞ்சர்ஸில் யாருக்காவது முதல்ல ஃபோன் பண்ணோம், ஹல்க்குக்கு பண்ணுவோம். கிட்டத்தட்ட அதுவும் பார்க்க ஹல்க்கு மாரி தான் இருக்குது. ஹல்கே, ஃபோனை எடுடா, என்னடா பண்ணுற? ஹலோ, என்ன சின்சான், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ஏய் தடிமாட்டு பையில, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஊருக்குள்ள ஒரு மான்ஸ்டர் நாசம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாம்ச சாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, என்ன சொல்ற சின்சான்? நாங்கள் எல்லாரும் ஹாலிடேக்கு வந்திருக்கோம் சின்சான். அதனால இப்போ நாங்கள் யாரும் ஊரை பார்த்துக்கல. இப்போ ஊரை நருட்டோ தான் பார்த்துட்ருக்கான். நான் நருட்டோவோட இருக்கிற லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன். நாங்கள் இப்போ எல்லோரும் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போதைக்கு நான் கட் பண்ணுறேன் சின்சான். நீ போய் நருட்டோவை மீட் பண்ணு. ஓகே, பாய். அடே தடிமாட்டு பையில ஒரு நிமிஷம் இருடா, கட் பண்ணாதடா. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரக நாசம் பண்ணிட்டு இருக்குன்ற நீங்க நாங்க ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? பேருக்கு தான்டா அவெஞ்சர்ஸ். கட் பண்ணிட்டாங்க. லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்கான். இப்போ முதல்ல போய் நருட்டோவை பார்க்கணும். சரி, இந்த நருட்டோ ஊரை பார்த்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேறு தெரியல. முதல்ல போய் நருட்டோ தேடி போகணும். நருட்டோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ உன்னால இந்த ஊர் மட்டும் இல்லை, என் மாம்சும் சாப்பும் இல்லை நிலமையில இருக்காங்க கூட தெரியல. நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் இருக்கேன். முதல்ல இந்த நருட்டோவை தேடி போக வேண்டியதுதான். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடு. இங்கே இருக்கிற இந்த ட்ரக்கை தூக்கிட்டு போவோம், வேறு வழி இல்லை. இந்த ஊரே இல்லைன்னா நாசமாயிடும். இந்த நருட்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல.
கவலைப்படாதே மாம்சே, உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை இப்படி இருந்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்த இந்த மான்ஸ்டரை நான் எப்படியாவது கொல்லாமல் விட மாட்டேன். டேய் நருட்டோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டே இருக்கேன். ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ இருக்கிற லொக்கேஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஓட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த லூசுப்பாய நருட்டோ இந்த மலைக்கு மேலே தான் இருக்கானா? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் தான் இப்படி இருக்கானோ? இப்போ இவனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இதுவாயிடுச்சு. அச்சோ ஆமாம், நம்ம நல்ல வேலை இவ்வளோ நாள் பார்த்து பாதுகாப்பாக ஓட்டின்னு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் காமிக்குது லொக்கேஷன், அல்காமிச்ச லொக்கேஷன். போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா. என்ன இந்த பக்கம் தான் காமிக்குது. ஒருவேளை இப்படி இப்படி தானா? அண்ணா கொஞ்சம் ஒரு லிஃப்ட் கூட. அண்ணா நில்லுண்ணா, என்ன நில்லுண்ணா. இன்னும் இவன் லிஃப்ட் கொடுக்க மாட்டான் போல. இதே போய் தொலைப்படா, நானே போய் நருட்டோவை தேடிக்கிறேன். எங்கே போனான் அந்த நருட்டோ? டேய் நருட்டோ எங்கே இருக்க? எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. பார்த்துட்டேன், நருட்டோ அங்கே தான் இருக்கா. ஏய் நருட்டோ, ஊருக்குள்ள அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்கே என்ன இந்த இடத்துல வெறும் வெட்டியா நின்றுட்டு இருக்க? வந்து ஊரை காப்பாத்துறா. என்னடா பண்றீங்க? சின்சான் சாரி, என்னை மன்னிச்சிரு. இந்த மான்ஸ்டர் முதல்ல என்னதான் இந்த மாதிரி மாத்திருச்சு. என்ன ஆச்சுன்னா இப்போ நான் நகரவே முடியல. என்னை கல்லா மாத்திருச்சு சின்சான். இந்த இடத்த விட்டு என்னால் நகர முடியாது. ஆனால் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த ரூம் உள்ள டோனி ஸ்டார் என்னோட பவர் மொத்தத்தையும் ஒரு கேஜெட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை தான் நீ எடுத்து நீயே யூஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே என்ன? இப்போ அந்த ஊரே உன் கீழே தான் இருக்கு. யாராவது வருவாங்களா? வெயிட் பண்ண. அதோ அந்த ரூமில் தான் இருக்கு. போயிட்டு அந்த கேஜெட்டை யூஸ் பண்ண சின்சான். ஓ வேற வழியே இல்லை, யோசிக்காத, போ உள்ள போ. சரி ஓகே நருட்டோ, இப்போ இருக்க அந்த மான்ஸ்டருக்கு நான் வந்து உன் பவரை ரெடி பண்ணிட்டு வந்து அந்த மான்ஸ்டர் என்ன பண்ற மாட்ட பாரா. சூப்பர் சின்சான், இப்போ வந்து பார்த்தா என்னோட எல்லா பவரும் உங்ககிட்ட இருக்கு. இப்போ நீ தான் அந்த ஊரையே காப்பாற்றணும். பார்த்து யூஸ் பண்ண என் பவரை. என் பவரில் 4 டெயில் ஃபாக்ஸாக இருக்க மாறக்கூடிய சக்தி இருக்கு. அதனால பார்த்து யூஸ் பண்ண சின்சான். வெற்றியோட திரும்பி வா. நருட்டோ, அந்த மான்ஸ்டர் அழிச்சிட்டு வந்து உன்னை பார்க்குற. டேய் ஆக்டோபஸ் தலையா, உனக்கு இருக்குதா? என் மாம்சை இப்படி பண்ணதுக்காக உன்னை சும்மா விட மாட்டேன். வந்துட்டே இருக்கு. வா, நருட்டோ பவர் இப்போ என்கிட்ட இருக்கு. யாரா இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி போட்டேன். இப்போ டே ஆக்டோபஸ் தலையா, இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டினடா, உன்னை விட மாட்டேன். டே ஆக்டோபஸ் தலையா, இங்கே தான் இருக்கியா? இருடா, இப்போ உன்னை இன்னைக்கு தூக்கி போட்டு அடிக்கணும். அச்சோ, டெலபோர்ட் ஆயி அடிக்கிறியா? என்கிட்டயே அந்த பவர் இருக்குடா. வாடா, உன்னை இங்கேருந்து தூரமாக கூட்டிகிட்டு போய் அடிக்கிறேன். வா வா வா, என் பின்னாலேயே வா. இப்போ வா, உனக்கு இருக்கு. தோதா வரியா இருந்தா வாங்கிக்கோ. தப்பிச்சிட்டே இருக்கானே. ஏய் அச்சா, டெலபோர்ட் வேறு ஆகிட்டா. மாட்டிக்கிட்டா, விட்டுடா. ஆமா ஏம்மா. ஆமா ஏம்மா. ஆக்டோபஸ் தலையா, இருடா, உனக்கு இருக்கு. அடச்சா போடி பையலே. டேய் ஆக்டோபஸ் தலையா, என்ன வாங்கிக்கோ. யாரை பார்த்து பொடி பையன்? நான் என்ன பண்ற மட்டும் பாரு. என்ன வாங்கிக்கோ. என்னது இது, 2 பேரை மாறிட்டாங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க? டே ஆக்டோபஸ் தலையா, என்னடா அது 2 பேர் ஆயிட்டாங்க. அச்சோ, என்னங்க பவர் இது? ஐயோ, இந்தா வாங்கிக்கோ. இவனுங்க வேற ஒத்தால இருக்கும் போது இந்த ஆக்டோபஸ் தலையில வேற தடுக்க முடியல. இவன் வேற 2 பேரை வந்து அடிக்கிறானுங்க. அச்சோ, முதல்ல இங்கிறத நவுந்து கொஞ்சம் தூரம் ஓடி ஆகணும். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா, வர உங்களுக்கு இருக்கு. அச்சோ, டே இருடா. என்னை ரொம்ப கடுப்பேற்றி பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு வந்து பதில ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், அச்சோ ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், இந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்களா? எப்படியாவது இப்போ நான் ஃபாக்ஸாக மாறி ஆகணும். அப்போ தான் இதை அடிக்க முடியும் போல். அடைச்ச இது வேறு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடுப்பேற்றிட்டே இருக்கு. இது பவரில் வேறு ஆட்டோமேட்டிக்காக இதை உள்ளே என்னை தள்ளி விட்டுட்டே இருக்கு பூமிக்கு அடியில். ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி என்னால் முழு 90 ஃபாக்ஸாக மாற முடியும். இப்போ இருக்குடா உனக்கு என்னோட ஃபாக்ஸோட பவரில் இது செத்து இருந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிற பாருங்க. இந்தா வாங்கிக்கோ. அடைச்சா இந்த பவர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா போய் வருது. ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், நீங்கள் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பாடி, இந்தா வாங்கிக்கோ. உன்னை விட மாட்டேன்டா. டே ஆக்டோபஸ் தலையா, இன்னைக்கு என்கிட்ட நீ செத்தடா. உனக்கு மேலே இப்போ என்கிட்ட பவர் இருக்குடா. என்னோட 4 டெயில்ஸுக்கு முதல்ல பதில் சொல்கிறா. இந்தா வாங்கிக்கோ. இந்தா. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சாச்சு.
ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் இது எல்லாத்துக்காரன் நீ தான். இன்னும் சாவலியா? இந்தா வாங்கிக்கோ ரசிங்கன். இந்தா இன்னொரு ரசிங்கன் வாங்கிக்கோ, புடி ரசிங்கன். நீ திரும்ப ஏந்தாலும் எந்த இந்தா புடி இன்னொரு ரசிங்கன். ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்டோபஸ் தலையனை கொன்னாச்சு. இது எல்லாத்துக்காக நீங்கள் தான். இந்த 4 டீல்ஸாக மாறினதுனால என் பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஃபீனிக்ஸ் ஸ்குவாட். சரி ஓகே, இங்கேருந்து நம்ம போவோம். ஹலோ தம்பி, அந்த ஜேஜிடி இருக்காரு இல்லையா, அவருக்கு இப்போ ஓகேவாயிட்டாரு. அவர் உங்க வீட்டில் தான் இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், அவர் சரியாயிடுவாரு. சரி ஓகே, நான் வைக்கிறேன். சாப் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் பாருங்க. ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜிடி மாம்ஸ் சரியாயிட்டா. நெக்ஸ்ட்டு சாப்பு தான். சாப்பும் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடுவான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நம்ம டெலபோர்ட் யூஸ் பண்ணி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நம்ம வீட்டாண்ட. சரி உள்ளே போய் பார்ப்போம் நம்ம மாம்ஸ் என்ன பண்ணுறான்னு தெரியல. மாம்சே என்ன பண்ணிட்டு இருக்கான்? காதே கேட்கலையா? அதான் சரியாயிடுச்சுல, என்ன பண்ணுறான்னு தெரியல. ஓ தூங்கிட்டு இருக்கானா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததெல்லாம் டயர்டாக தூங்கிட்டு இருக்கான் போல். சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்கட்டும். பாவம் மாம்ஸு ரொம்ப வந்து 16 மாஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். சரி ஓகே, இன்னைக்கு மட்டும் அவன் தூங்கட்டும், போட்டுன்னு சொல்லி விட்டுறலாம். சரி ஓகே ஃபீனிக்ஸ் ஸ்குவாட், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. எப்போவுமே மாம்ஸு தான் ஒரு வீடியோவை எண்ட் பண்ணுவான். சரி பரவாயில்ல, இந்த வீடியோ இன்னைக்கு நான் எண்ட் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் டாட்டா பாய்.